தம்பி விஜய் அவர்களின் கட்சி இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியே இருக்கக்கூடாது. ஆணவம் வேண்டாம். அறிவாளிகள் தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க. யாரு? உதயநிதி அறிவாளியா இருக்கிறதுனால தான் நீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்களா? நீங்க வாரிசா இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் ஆனீங்க. திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் வரும். எஸ்ஐஆர் பத்தி ஏன் பயப்படுறீங்க? தம்பி விஜய் அவர்களின் கட்சி இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியே இருக்கக்கூடாது. ஏன்னா கட்சி தொண்டர்கள் பிஎல் அண்ணன் கராத்தே தியாகராஜன் மிக அழகாக சொன்னார்கள். பிஎல்ஏ பிஎல்ஓ அவர்கள் அலுவலர்கள், பிஎல்ஏ 2 அப்படி நம்ம கட்சி தொண்டர்கள் தான் அவங்க கூட இருக்கிறாங்க. எதெல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியல்ல வருதான்னு பார்க்கலாம். வரனாலும் பின்னால நேரம் இருக்கு நமக்கு. ஆனால் ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட பட்டியல் நமக்கு கிடைக்க போகிறது. இதுல இன்னைக்கு காலையில உதயநிதியோட பேச்சை நான் பார்த்தேன். டிவியில பேசிக்கிட்டு இருக்காரு. அறிவாளிகள் தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க, அறிவில்லாதவர்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு. யாரு? உதயநிதி அறிவாளியா இருக்கிறதுனால தான் நீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்களா? நீங்க வாரிசா இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் ஆனீங்க. ஆணவம் வேண்டாம். உதயநிதி அவர்களே, ஆணவம் வேண்டாம். நீங்க அறிவு திருவிழா நடத்திட்டு பேரை வச்சுக்கிட்டு உங்கெல்லாம் அறிவாளிங்க மாதிரியும் மற்றவங்க எல்லாம் அறிவிலிங்க மாதிரியும் பேசுறீங்க. ஆணவம் வேண்டாம். நீங்க முழு அறிவாற்றல்ல ஒண்ணு துணை முதலமைச்சர் ஆகல. அது மட்டும் இல்ல, அவர் இன்னைக்கு சொல்றாரு திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம். எப்படி? திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் வரும், அதனால எங்களை பார்த்து பயம் வருதுன்னு. அதே நான் திருப்பி சொல்றேன். எஸ்ஐஆர் பத்தி ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஓட்டு திருடுறவங்களா இருக்கிறதுனால தான் நீங்க எஸ்ஐஆர் பத்தி பயப்படுறீங்க.